இனிய காலை வணக்கம் மக்களே. வாரத்தில் 3 நாள் பார்த்தீங்கன்னா நம்மளோட டே வந்து செம்ம பரபரப்பாக ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா காலையிலேயே நமக்கு டான்ஸ் கிளாஸ் இருக்குது. அதை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அஜய்க்கு லஞ்ச் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுனா கண்டிப்பாக லேட் ஆகிடும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறப்பயே முடிஞ்ச வரையும் லஞ்சையும் குக் பண்ணி முடிக்க ட்ரை பண்ணுவேன். ஃபுல்லாக முடிக்க முடியலன்னா கூட அட்லீஸ்ட் லஞ்ச்க்கான ப்ரிப்ரேஷன் ஒர்க்கையாவது முடிச்சுட்டு போவேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம குக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அவ்வளோ டைம் எடுக்காது. அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சப்பாத்தி வித் ஆலு கறி தான் செஞ்சுருந்தேன். காலையிலே எப்பவும் போல் ரைஸை வடிச்சிட்டு ரசத்துக்கு ஊற போட்டுட்டு சாம்பாருக்கான பருப்பெல்லாம் வேக வச்சாச்சு. இவ்வளோ பரபரப்புலையும் நம்ம லேயர் சப்பாத்தி தான் திரட்டிட்டு இருக்கோம். அதான் அரவிந்த் சொல்லிட்டு இருப்பாரு, அதான் டைம் ஆகுதுல்ல, ஜஸ்ட் லைக் தட் போட்டுட்டு எடுத்துட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு. ஆனால் நான் சொல்லுவேங்க, நான் சாப்பிட்றதே கொஞ்சம் குவான்டிட்டி, அதுலேயும் செலக்டடான ஃபுட் ஐட்டம்ஸ் தான் சாப்பிடுவேன். அதை டேஸ்டியாக திருப்தியாக சாப்பிடணும் அரவிந்த் காருன்னு சொல்லுவேன். டான்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு வந்த உடனே கொஞ்சம் கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு மீதி இருக்கிற லஞ்ச் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அன்னைக்கு லஞ்சுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரைக்காய் மாங்காய் சாம்பார், அவரைக்காய் பொரியல், சாதம், ரசம், எக் ஆம்லேட், சிக்கன் தவா ஃப்ரை. ரசத்துக்கு தான் இப்போ மிளகு சீரகத்தை கல்லில் இடிச்சிட்டு இருக்கேன். அம்மா எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாங்க, ஒரு 1 வீக்குக்கு மிக்சியில் மிளகு சீரகத்தை கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம் இல்லையான்னு சொல்லிட்டு. ஆனால் என்னவோ தெரியலைங்க, அந்த கல்லில் இடிச்சு போட்டால் தான் அந்த ரசத்துக்கான ஆத்தென்டிக் ஃப்ளேவரே எனக்கு தெரியுது. அண்ட் உங்ககிட்ட சொன்னேன் இல்லைங்களா, சில ஃபுடெல்லாம் எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு சாம்பாரில் மேங்கோ ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் சாம்பாரை வந்து நான் எடுத்து வச்சாச்சு. அண்ட் நம்ம வீட்டில் பெயிண்டிங்கான ஒர்க்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. குக் பண்ணிட்டே இருக்கிறப்ப இன் பிட்வீன் வந்து நமக்கு டெக்ஸ்சர் பெயிண்டிங் செலக்ட் பண்ணுறதுக்காக கேட்லாக் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அதை தான் இப்போ செலக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதை செலக்ட் பண்ணிட்டு வந்த உடனே ஃபைனலாக சிக்கன் தவா ஃப்ரை அண்ட் எக் ஆம்லேட்டும் போட்டாச்சு. சைட் பை சைடு அப்படியே லஞ்சும் பேக் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் என்னோட டே பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க பரபரப்பாக இருக்கும். அண்ட் நம்ம வீட்டில் பெயிண்டிங் ஒர்க் செஞ்சுட்டு இருக்கோங்க, ஏஷியன் பெயிண்ட்ஸ் கம்பெனி தான். இனிஷியலாக இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம வீட்டில் இருந்து இந்த ஒர்க்கை வந்து முடிக்க போகிறோம்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் சீரியஸ்லி ஐ எம் டெல்லிங் யூ கைஸ், நம்ம வீட்டில் பெயிண்டிங் ஒர்க் நடந்துட்டு இருக்கா அந்த அளவுக்கு அவங்களோட ஒர்க் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வார்ட்ரோப்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக கவர் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் கூட டஸ்ட் உள்ள போகிறதுக்கான சான்ஸே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் சீயிங் லைக் திஸ். இந்த ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் கூட எவ்ரிடே வந்து அவங்க வைண்ட் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு அழகாக கிளீனிங் பண்ணி ஸ்வீப் பண்ணி மாப்பிங் போட்டு கொடுத்துட்டு தான் போகிறாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களில் யாருக்காவது பெயிண்டிங் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா ஐ ஸ்ட்ராங்லி சஜஸ்ட் ஏஷியன் பெயிண்ட்ஸ் கம்பெனி. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். நாளைக்கு இன்னொரு மினி vlog-ஓட உங்களை மீட் பண்ணுறேன். Until then it's bye from KKVN Vlogs. Stay happy, stay healthy guys. Bye bye. Have a good day.